ஹலோ பாட்டா ஹெட்ஸ். நம்ம சைல்ட்ஹுட்லேருந்து பிரிக்க முடியாத பெஸ்ட் மெமரியில் ஒன்று தான் ஹாரி பாட்டர் மூவிஸ். மறக்க முடியாத கேரக்டர் சீன்ஸ் அண்ட் ஈவன் நம்ம சைல்ட்ஹுட்டே ஃபேண்டஸியாக மாற்றினது ஹாரி பாட்டர் தான். நம்மளில் நிறைய பேர் ஹாரி பாட்டர் மூவி பார்த்துட்டு தொடப்பத்தில் ஏறி உட்காந்துட்டு கழுத்தில் ஒரு பெரிய டவலை கட்டிட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு நான் தான் ஹாரி பாட்டர்னு சொல்லிட்டு அதுக்கும் மேலே சொகுசா இல்லை எலசா பறந்திடும் எரஹோசா அப்படின்னு அந்த மந்திர வார்த்தையை சொல்லி விளையாண்டுருப்போம். ஸோ அந்த ஸ்டோரியோட மினி வெர்ஷனை நீங்கள் எல்லாரும் மூவியாக பார்த்துட்டீங்க. நான் அந்த ஸ்டோரியோட டீட்டெயில் வெர்ஷனை சொல்ல போகிறேன். நீங்கள் அதை இமேஜினேஷன்லேயே பார்க்க போகிறீங்க. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாரி பாட்டரோட ஃபர்ஸ்ட் புக் நேம் வந்து ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோன். இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து த பாய் ஹூ லிவ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டஸ்லி இவங்க ரெண்டு பேரை பார்த்தா இன்ட்ரோ பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டஸ்லி ரெண்டு பேருமே வந்து ஒரு ப்ரைவேட் டிரைவ் நம்பர் 4 அப்படிங்கிற ஒரு அட்ரஸில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நார்மலான பீப்புள். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மிஸ்டீரியஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு மேஜிக் இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்பிக்கை கிடையாது. அண்ட் அவங்க ரொம்ப நார்மலாக இருக்கிறதுனால அவங்களே வந்து நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருக்கிறாங்க. அண்ட் இந்த மிஸ்டர் டஸ்லி வந்து ஒரு கம்பெனி கிரன்னிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில், அது வந்து ஒரு ட்ரில்லிங் கம்பெனி, அந்த கம்பெனியில் வந்துட்டு டைரக்டராக இருக்கிறாரு. ஓகேவா? இவரோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னு பார்த்தா ரொம்ப நல்லா குண்டுன்னு இருப்பார். அண்ட் ஒரு பெரிய மீசை வச்சுருப்பாரு. இவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டஸ்லி, இவங்களோட பேர் வந்து ஃபெட்யூனியா. ஓகேவா? அண்ட் இவங்க வந்துட்டு ரொம்ப லீனாக இருப்பாங்க. அண்ட் இவங்களோட ஒரே வேலை என்ன அப்படின்னா பக்கத்து வீட்டில் எய்த்த வீட்டில் இங்கெல்லாம் வந்து என்னென்ன நடந்துட்டுருக்கு, எங்கெங்கே என்னென்ன சண்டை நடக்குது, இந்த மாதிரி ஸ்பையாக இருக்கிற வேலை தான் இவங்களோட ஒரு பெரிய வேலையாகவே வச்சுருக்குறாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா டட்லி அப்படின்னு ஒரு குட்டி பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு டட்லியை விட ஒரு நல்ல பையன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது. டஸ்லிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. அண்ட் ஈவன் அது கூடவே ஒரு சீக்ரெட்டும் இருக்குது. மிஸ்ஸஸ் டஸ்லி அவங்களோட சிஸ்டர் ஒருத்தாங்க, அவங்களோட பேர் மிஸ்ஸஸ் பாட்டர். அண்ட் இவங்களை பற்றின டீட்டெயில் வந்து வேறு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. அண்ட் இவங்களோட சிஸ்டர் தான் அப்படிங்கிறதும் வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமாகவே பார்த்துக்கல பேசிக்கல அந்த மாதிரி இருக்காங்க. மிஸ்ஸஸ் பாட்டரும் மிஸ்ஸஸ் டஸ்லி அவங்களுமே ஃபேமிலியோட டோட்டலாக அவாய்ட் பண்ணி ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அண்ட் ஈவன் அவங்க கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. திடீர்னு ஸ்ட்ரீட்டில் பாட்டர் வராங்க அப்படின்னா எல்லாரும் இதான் பாட்டரா, இதான் அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அண்ட் இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவங்க மிஸ்ஸஸ் பாட்டருக்கு ஒரு குட்டி சன் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட டட்லி ஏஜ் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே வந்துட்டு பாட்டர் ஃபேமிலி பற்றி எதுவும் தெரியாது. ஓகே, ஸ்டோரியில் இப்போ தான் வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் காலையில், ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு மிஸ்ஸஸ் டஸ்லி பெட்யூனியா வந்துட்டு அவங்க வந்து டட்லியை வந்துட்டு அழுதுட்டுருக்க அவனை பார்க்குறது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. டஸ்லி வந்து டையெல்லாம் கட்டிட்டு நான் வந்துட்டு ஆஃபீஸ் போகிறேன் அந்த மாதிரி ஒரு 8:30க்கு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும்போது தான் வந்துட்டு பார்க்குறாங்க, கார் பார்க்கிங் இருக்குது, தெருவோட கார்னர் இருக்குது. அந்த கார்னரில் ஒரு பூனை வந்துட்டு, அதாவது பூனை டேபி கேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. டேபி கேட்னா ஒரு லேடி பூனை. ஓகேவா? அந்த டேபி கேட் என்னன்னா பேப்பர் வாசிச்சுட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டு தலையை எப்படி ஆட்டிட்டு திருப்பி பார்க்குறாரு. திருப்பி பார்த்தா அந்த பூனை சும்மா தான் நின்றுட்டுருக்கு. அப்போ கையில் பேப்பரில். அப்போ ஒரு வேளை லைட்டிங்கில் தான் நம்ம கண்ணுக்கு ஏதோ பேப்பர் மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டெல்லாம் ஃப்ரீ பண்ணிவிட்டு சரி ஓகே கார் எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ சைட் மிரரில் பார்க்குறாரு. அப்போ அந்த பூனையை பார்க்குறாரு. அந்த பூனை வந்துட்டு இவங்களோட தெருவில் இந்த இது இருக்கும்ல, ப்ரைவேட் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த போர்டையே பார்த்துட்டு இருக்குது. அதான் இவர் யோசிக்கிறாரு, பூனை எப்படி வந்து போர்டில் உள்ளதை ரீட் பண்ணும், அது ஏன் போர்டை பார்த்துட்டு இருக்கிறேன்னு யோசிக்கிறாரு. அப்புறம் வந்துட்டு இவருக்கு வேலையில் உள்ளதெல்லாம் ஞாபகம். சரி ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது ட்ரில்லிங்கில், ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பூனையெல்லாம் மைண்ட்லேருந்து கிளியர் பண்ணிட்டாரு. கிளியர் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு டவுனுக்கு போகிறாரு. டவுனில் தான் அவரோட ஆஃபீஸ் இருக்குது.
ஸோ டவுனில் பார்த்தோன்னா அந்த ரோட் ஃபுல்லாக கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. எப்பவும் இல்லாத இருக்கிறத விட அதிகமாக இருக்குது டிராஃபிக். என்னன்னு பார்த்தா நெறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் அங்கியா போட்டுட்டு இருக்காங்க. அங்கினா நல்லா லாங்கா இருக்கும்ல, அந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு நெறைய யங் பீப்பிள்ஸ்லாம் வித்தியாசமா ட்ரெஸ் போட்டு கூட்டம் கூட்டமா அந்த ரோட்லலாம் நின்னுட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு என்னடா இது ஃபேஷன்! ஓ! பசங்கலாம் இப்படிலாம் ஒரு ஃபேஷனுக்குள்ள இறங்கிட்டாங்க போல. ஸோ இது வந்து புது டைப் இப்போ உள்ள புது ஃபேஷன் போல அப்படின்னு நினைச்சுட்டு இவர் விடுறாரு. ஆனா அப்படி இல்ல. ஏன்னா அங்க ஒரு 2 ஓல்டு பீப்பிள் இருக்கிறாங்க. ரொம்ப வயசானவங்க, நல்ல வெள்ள தாடிலாம் வச்சிருக்கிறாங்க. பார்த்தா அவங்களும் அதே மாதிரி எமரால்டு கிரீன் அந்த மரகத பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த கலர்ல இருக்கிற ஒரு பெரிய அங்கி போட்டுட்டு, ஒரு கண்ணாடிலாம் போட்டுட்டு நிக்கிறாங்க. உடனே இவருக்கு பார்த்தோனே ஷாக் ஆகுது. இவங்க சின்ன பசங்க ஏதோ ஃபேஷன்றாங்க. இவர் எதுக்கு இந்த மாரி ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்புறம் சரி ஓகே. ஏதோ ஒரு ரோட்ல ஸ்டண்ட் பண்ணி காசுலாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அந்த மாரி தான் இருக்கும்ன்னு சொல்லிட்டு, இவரும் அடுத்து வந்து கார் வந்து அவரோட ஆஃபீஸ் பார்க்கிங்ல விட்டுட்டு, அவரும் ஆஃபீஸ்க்கு போறாரு. அவரோட ஆஃபீஸ் வந்து அந்த பில்டிங்ல 9த் ஃப்ளோர்ல இருக்குது. அண்ட் இவரோட சீட் இருக்கும்ல, இவரோட சீட்டுக்கு பின்னாடி தான் விண்டோ இருக்குது. ஸோ, அதனால காலையில ஆஃபீஸ் போனதுலேருந்து லஞ்சுக்கு வெளிய வர்ற வரைக்கும் வெளிய என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியாது. ஆனா, அவருக்கு விண்டோக்கு பின்னாடி வெளிய வெளிய என்ன நடந்திருக்குன்னா, நெறைய ஆந்தைகள்லாம் வந்துட்டு அங்க இங்கேயும் பறந்துட்டு அலைஞ்சிருக்கு. ஸ்ட்ரீட்ல உள்ள எல்லாரும் பார்த்துட்டு, என்னடா இது நம்ம நைட்டு கூட ஒரு ஆந்தைய கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா பகல்ல இத்தன ஆந்தை வந்து நம்ம சிட்டில இத்தன ஆந்தைகள் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்குது. பட் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் வந்து மார்னிங் ஆஃபீஸ் போனதுலேருந்து ஃபுல்லா அங்க உள்ள ட்ரில்லிங்குள்ள ஒர்க்கு, அந்த ஆர்டர் எடுக்கிறது, அந்த இதுலயே பிஸியா இருந்தாரு. அவரு கீழ இருக்கிறவங்கள வந்து திட்டிட்டு, வேலை வாங்கிட்டு அந்த இதுலயே இருந்துட்டாரு. அப்புறம் லஞ்ச் டைம் வந்திருக்கு. லஞ்ச் டைம்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங்க விட்டு வெளிய வராங்க. வெளிய ரோடுக்கு வராங்க. ஒரு பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில போயிட்டு ஒரு பன் வாங்குறதுக்காக வராரு. அப்போ பன் வாங்க வந்துட்டு இருக்கும்போது தான் பார்த்தா பேக்கரிக்கு அடுத்தாப்புல இதே மாதிரி கும்பலா காலையில பார்த்தா அதே ஸ்ட்ரேஞ்ச் பீப்பிள் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க கும்பலா நின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இவர பார்த்து பேசுறாங்க. ஸோ, அதனால இவருக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கு. என்னடா இது நம்மள பார்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் பன்ன வாங்குறாரு. பன்ன வாங்கிட்டு அடுத்து ஒரு டோனட் வாங்குறாரு. டோனட்டும் வாங்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அத அப்படியே பேக்ல வச்சுட்டு, திருப்பி மறுபடி நம்ம பேசாம ஆஃபீஸ் போலான்னு சொல்லிட்டு நடந்து வரும்போது, கொஞ்சம் அந்த அந்த ஸ்ட்ரேஞ்ச் பீப்பிள கிராஸ் பண்ணி வராரு. அப்பதான் அந்த ஸ்ட்ரேஞ்ச் பீப்பிள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது காதுல விழுது. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, பாட்டர் அப்படிங்கிறது அவர் காதுல விழுது. ஆமா, அவரோட சன் தானே ஹாரி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தை காதுல விழுது. பாட்டர், ஹாரி இந்த 2 வார்த்தையும் காதுல விழுது. ஸோ விழுந்த உடனே அவருக்கு ஷாக் ஆகுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஆஃபீஸ் போயிட்டு அவர் செக்ரட்டரிட்ட சொல்லிடுறாரு. யாருமே வந்துட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிட்ட ஆர்டர் குடுக்குறாரு. ஆர்டர் போட்டுட்டு திருப்பி ரூம்குள்ள வந்துட்டு எல்லா கால்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுறாரு. ஏன்னா எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அது நடந்துட்டு இருக்குது. ஹாரி, பாட்டர் இவங்க யாரும் இவர் லைஃப்லயே மறுபடி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பட் அதெல்லாம் காதுல விழுது. அதுக்கப்புறம் நிதானமா உட்காந்து யோசிக்கிறாரு. பாட்டர் அப்படிங்கிறது இது ஒண்ணும் அவ்ளோ அன்யூசுவல் நேம் கிடையாது. இது வந்து காமன் நேம். இது வந்து நெறைய பேருக்கு இந்த நேம் இருக்குது. ஸோ இத நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. அவங்க பேசுறது வேற ஏதோ ஒரு பாட்டரா கூட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கடுத்து பையன் பேரு ஹாரின்னு வந்து அவங்க பேசுறாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்க பாட்டரோட பையன் பேர் வந்து ஹாவர்ட் தானே? இல்ல ஹாவி? இல்ல. அது வந்து ஹாரி கண்டிப்பா இருக்க வாய்ப்பில்ல. ஸோ, அதனால இவங்க பேசுறது வேற யாரையோ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடி மைண்ட நார்மலைஸ் பண்ணிட்டு, மறுபடி வந்துட்டு அதே மாதிரி வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறமா வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அப்பப்போ இந்த ஒரு தாட் வந்துட்டு வந்துட்டு போகுது. காலையில பார்த்த ஸ்ட்ரேஞ்ச் பீப்பிள், கேட்டு இதெல்லாம் மைண்ட்ல வந்துட்டு போகுது. அப்புறம் சரி ஓகே மணி 5 மணி ஆகுது. இனிமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு பில்டிங்க விட்டு வெளிய வராரு. வெளிய வரும்போது இவர் கூடவே ஒருத்தர், ஒரு வயசானவர். ஆனா குட்டியா இருக்கிறாரு. வயசானவர் குட்டியா இருக்கிறாரு. இவர் கூடவே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த பெரியவர் வந்து அதே மாதிரி அந்த வித்தியாசமான ஒரு ட்ரெஸ் அங்கி மாதிரி போட்டுட்டு தான் கூட நடந்து வர்றார். வயலட் கலர் அங்கி போட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் தடுமாறி கீழ விழுறாரு. இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரி, சாரி, சாரி அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்கிறாரு. உடனே அவரு லுக்குக்கும், அவர் இதுக்கப்புறம் பேச போறதுக்கும் சம்மந்தமே இல்ல. அந்த வயலட் கலர் அங்கி போட்டவரு. அவர் நல்லா கத்தி பேசுறாரு.
எதுக்காக சாரி கேட்குறீங்க மை டியர் சார்? நீங்க வந்து சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இது எனக்கு இன்னைக்கு எதுவுமே அப்செட் ஆன ஒரு விஷயம் நடக்கல. எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் இது. யூ நோ ஹூ அவர் இப்போ இறந்துட்டாரு. அவர் இப்போ இல்ல. ஸோ அதனால வந்துட்டு மகிள்ஸ் ஆகிய நீங்களும் வந்து எல்லாரும் ஹாப்பியா இருங்க. இந்த டேவ செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்றாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அந்த வயலட் கலர் அங்கி போட்டவர் இவர வந்து நல்லா ஹக் பண்றாரு. ஹக் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே நின்னுட்டாரு உறைஞ்சு போய். யாருன்னு தெரியல ஒரு ஸ்ட்ரேஞ்சரு. நம்மள பார்த்து மகிள்ன்னு வேற சொல்றாங்க. இவர் பேசுறதே புரிய மாட்டேங்குது. அண்ட் வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு டோட்டலா. ஸோ இவர் வந்து இவர ஹக் பண்றாரு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு, இவருக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. கத்திட்டு குடு குடு குடுன்னு காருக்கு ஏறுறாரு. ஏறி பேசாம நம்ம வீட்டுக்கு தான் போணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனா, சரி அங்கேயாச்சும் மறந்துடலாம். அண்ட் ஈவன் இத வந்து அ அ பெட்யூனியா கிட்ட எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவ சிஸ்டர் மேல கோவத்துல இருக்கிறா. அண்ட் இதெல்லாம் நம்ம திருப்பி ஞாபகப்படுத்தினா அவளுக்கு தேவையில்லாத டென்ஷன். ஸோ இதெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். அவகிட்ட எதுவும் நம்ம எடுத்துட்டு போக்கூடாது. அப்படிங்கிற மாரி மைண்ட வச்சுக்கிறாரு. அப்புறம் கார் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போகும்போது கரெக்ட்டா பார்த்தா அவரோட கார்டன் வால்ல அதே பூனை உட்காந்துருக்கு. காலையில பார்த்த அதே பூனை, அதே மாரி கண்ல ஒரு மார்க் இருந்திருக்கு. ஸோ அதே பூனை இங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவருக்கு மறுபடியும் கடுப்பாகுது. இன்னும் ஷூ அப்படி சொல்லிட்டு அந்த பூனைய விரட்டுறாரு. அது நகல மாட்டேங்குது. இவரே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து பூனையோட பிஹேவியரே கிடையாது. ஏன் இது வித்தியாசமா பிஹேவ் பண்ணுது? அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஷாக் ஆகுது. சரி ஓகே என்னவோன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போயிட்டு சரி ஓகே ஒரு முடிவெடுக்கிறாரு. எதுவா இருந்தாலும் பெட்யூனியா கிட்ட சொல்லக்கூடாது. நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இவருக்கு இதெல்லாம் இன்னைக்கு காலையில இருந்து நடந்தது. பெட்யூனியாவுக்கு அப்படியே உல்ட்டா. அவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப நல்ல நாளா போயிருக்குது. ஏன்னா, பக்கத்து வீட்ல ஒரு சண்டை. பக்கத்து வீட்ல உள்ளவங்களும் அவங்களோட பொண்ணுக்கும் வந்து ஒரு சண்டை நடந்திருக்கு. ஸோ இத அவங்க வந்து கேட்டுட்டாங்க. ஸோ இவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் ஈவன் டட்லி அவங்களோட குட்டி பையன் புதுசா ஒரு வார்த்தைய கத்துக்கிட்டான். ஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் வந்து மிஸ்டர் டஸ்லி கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. நம்மலாம் அந்த வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவோம்ல, அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு கடன்னு எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் பேசி முடிக்கவும், அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு டட்லி தூங்குறாங்க. நைட் சாப்பாடுலாம் முடியுது. டட்லிய தூங்க வச்சுட்டு, டஸ்லி வந்து லிவிங் ரூமுக்கு வந்துட்டு டிவி போடுறாரு. டிவி போட்டுட்டு நியூஸ் வச்சு பார்க்குறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு. அந்த நியூஸ்ல டோட்டலா டிஃப்ரெண்ட்டா நடந்திருக்கு. என்னன்னா, நியூஸ்ல பேசினது ஃபுல்லா வந்து ஆந்தைய பத்தி தான். இந்த ஆந்தைய நம்ம நைட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். இந்த ஆந்தைலாம் என்னன்னா, காலையில வந்து இத்தன ஆந்தைகள் இருக்கு நம்ம சிட்டி ஃபுல்லாவே. இது டோட்டலா மிஸ்டீரியஸா இருக்குது. அண்ட் இத வந்து பேர்ட் வாட்சர்ஸ் சொல்லுவாங்கல்ல, பறவைகள பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அவங்களாலே இத வந்து விளக்க முடியல என்னன்னு சொல்லிட்டு. சரி ஓகே நம்ம வெதர்மேன் ரிப்போர்ட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வெதர்மேன் ரிப்போர்ட்டுக்கு போனா, வெதர்மேன் சொல்றாரு, ஆம் இது வந்துட்டு ஆந்தைகள் மட்டும் இன்னைக்கு வித்தியாசமா பிஹேவ் பண்ணல. என்னோட வியூவர்ஸ் ஒரு 3 பேர் கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு பிரிட்டன்ல வந்துட்டு ஃபுல்லா வந்து நீங்க மழை பெய்யும்னு சொல்லியிருந்தீங்க நேத்து. ஆனா இன்னைக்கு ஃபுல்லா பார்த்தா ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அதாவது வானத்துலேருந்து வால் நட்சத்திரங்களா நெறைய வந்துட்டு இருக்குது. எப்படின்னே தெரியல. மழை மாதிரி பெய்யுது. ஸோ இது டோட்டலா வந்துட்டு ஆ டிஃபரெண்ட்டா இருக்குது. இந்த மாதிரி என்னைக்கும் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வெதர்மேனும் ரிப்போர்ட் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்தோனே அவ்வளதான். இவர் அப்படியே உறைஞ்சு அந்த சேர்லயே உட்கார்ந்துட்டாரு. அந்த டைம் தான் பெட்யூனியா வந்துட்டு 2 டீ வந்துட்டு கப்ல எடுத்துட்டு வராங்க. வந்து மிஸ்டர் டஸ்லிக்கும் குடுக்குறாங்க. பெட்யூனியாவும் ஒரு டீ எடுத்துட்டு சிப் பண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ டட்லி கேட்குறாரு, "ஆ உன்னோட சிஸ்டர் கிட்ட இப்ப ரீசென்ட்டா எதுவும் சொன்னாங்களா? எதுவும் பேசினியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவும் பேசுறதே இல்லையே, ஏன்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. "இல்ல, இல்ல கேட்டேன். ஆமா அவங்க பாட்டருக்கு வந்துட்டு ஏதோ நம்ம ஏஜ்ல தானே நம்ம பையன் ஏஜ்ல தானே ஒரு சன் இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். நம்ம சன் ஏஜும் பாட்டரோட சன் ஏஜும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா அந்த பையன் பேர் என்ன? ஹார்வர்ட் தானே?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவங்க, "இல்ல, இல்ல ஹாரி அவன் பேரு. ரொம்ப காமன் நேம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எரிச்சல் பட்டு சொல்றாங்க. இவருக்கு அதோட சோலி முடிஞ்சிச்சு. அவள்தான். அதோட சரி ஓகே வாங்க படுத்து தூங்கலாம்ன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு போய் படுத்து தூங்குறாங்க. ஆனா அவர் தூங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி நாட். அண்ட் இன்னைக்கு ஸ்டோரி இவ்வளோ போதும். இதோட கன்டினியூஷன் வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். பட் இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடியல. ஓகே.
பாய் பாய் பாட்ட ஹெட்ஸ்.